ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளெயின் பேனில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே ஒரு 10 பாதாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் டை தான் இது ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒன் டைம் யூஸ் பண்ணால் பிளாக் ஆகிற மாதிரி கிடையாது. ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது யூஸ் பண்ண வேண்டியது. வெந்தயம், கருஞ்சீரகம் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் ஷாம்பு போட்டு. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் டையில் டீத்தூள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை இளநரை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ண நம்மளோட இளநரை மறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பொடி ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா நைட்டே இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்னிங் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் இளநரை மறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டுக்குமே ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் முடியோட வேரில் படுற மாதிரி இதை அப்ளை பண்ணணும். காட்டன் எடுத்துட்டு அதில் டிப் பண்ணி நம்மளோட ரூட்டில் படுற மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்து நல்லா ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது இது நம்ம ஹேர் வளர்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், புதிய முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஹேர் டையாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிற ஹேர் டையெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.